அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இடத்துல அவர்களுடைய புகழ், அவர்களுடைய சிறப்பான பெயர்களை குறித்து நிறைய சொல்லியிருக்கான். அதில் நமக்கு தெரிஞ்சது முஹம்மத், அஹ்மத். அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் என்ன? முஹம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மத் என்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 3 முறை முஹம்மது என்றும் ஒரே ஒரு முறை அஹ்மத் என்றும் சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நேரடியான வார்த்தைகள், நேரடியான ஒரு பெயரை கொண்டு நிறைய வசனங்களில் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை குறித்தும் இந்த உலகத்திற்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்கின்ற விஷயங்களை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கின்றார். ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அவ்வளவுதான். அகிலத்தார்களின் ஒரு அருள் கொடையாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு நாம் அனுப்பினோம். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் அகிலத்தார்களுக்கு ஒரு அருள் கொடையாகவே தவிர நபியே உங்களை நான் அனுப்பவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கான ஒரு அருள் கொடை, நமக்கான ஒரு ரஹ்மத் என்கின்ற ஒரு அழகான ஒரு சிறப்பு பெயரை கொண்டு அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குர்ஆனில் சொல்லி காட்டுதான். இந்த ஆலமீன் என்கின்ற பெயர் அல்லாஹுக்கும் பயன்படுத்துகிறார். அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே போல குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்திருக்கலாம். முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனா என்ன அர்த்தம்? அகிலத்தார்களின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். குர்ஆனை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது வ இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், வ இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கு நினைவாக, அகிலத்தார்களுக்கு ஒரு நல்லுபதேசமாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். அதே போலத்தான் ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அப்போ அகிலத்தார்களுக்கு முக்கியமான அல்லாஹுவும் ஒரு ஆலமீன், அதாவது அகிலத்தார்களுடைய இறைவன், அகிலத்தார்களுடைய ஒரு நல்லுபதேசம், அகிலத்தார்களுடைய ஒரு ரஹ்மத். இந்த ரஹ்மத் என்பது அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதருக்கான ஒரு பொருத்தமான ஒரு வார்த்தை. ரஹ்மத்னா என்ன? அன்பு, கருணை, இரக்கம், பாசம், அருள்கொடை, இது எல்லாமே ரஹ்மத் என்கின்ற வார்த்தையில் அடங்கிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரஹ்மத் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இதுவாக கலந்திருக்கு அப்படின்னா, ரஹ்மத்துலில் ஆலமீன ஃபித் துன்யா, ரஹ்மத்துலில் ஆலமீன ஃபில் கபரி, ரஹ்மத்துலில் ஆலமீன ஃபில் ஆஹிரா. இந்த துன்யாவிலையும் அல்லாஹுடைய தூதரின் ரஹ்மத் நமக்கு வேணும். ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்காங்கிறத நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம உணரணும். இன்ஷா அல்லாஹ். எப்படி உணரலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்கின்ற ஒரு நினைவு மட்டும், அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் அனுப்பப்படலைங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்ன செய்ய முடியும்? சுப்ஹானல்லாஹ். எத்தனை இடைஞ்சல்களை, எத்தனையுடைய ஃபித்னாக்கள்ல நம்ம மூழ்கப்பட்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை மட்டும் கொடுத்திருந்தா கூட இந்த அளவிற்கு நேர்வழியான ஒரு மக்களாக இந்த உலகத்தில் இன்னும் பெருகி கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான ஒரு அழகான காரணம் ஒரு குர்ஆன். அந்த குர்ஆனை எடுத்து நடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இந்த துன்யாவில் லா இலாஹ இல்லல்லா என்கின்ற கலிமாவை பூர்த்தி செய்யறதுக்கு அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற ரஹ்மத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு முஸ்லீம், ஒரு சாதாரண மனிதன் முஸ்லீம் ஆவதற்கும் முக்மீன் ஆவதற்கும் அந்த கலிமாவை பூர்த்தி அடைய செய்வதற்கும் இந்த ரஹ்மத் லில் ஆலமீன் இல்லை என்றால் கலிமா பூர்த்தியாகாது. கலிமா பூர்த்தியாகலை அப்படின்னா அந்த மனிதன் முஸ்லீமாக முடியாது. இல்லை, எனக்கு லா இலாஹ இல்லல்லா மட்டும் எனக்கு போதும் என்று சொன்னாலும் அந்த மனிதன் என்ன செய்ய முடியாது? முஸ்லீமாக முடியாது. அல்லாஹுடைய தூதரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் முஸ்லீமாக முடியும். அப்போ ரஹ்மத்துலில் ஆலமீன ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் ரஹ்மத்து தான் என்பதை நம்ம உணரணும். அதே போல கபரில் கேட்கக்கூடிய 3 கேள்வியை நம்ம நினைச்சு பார்ப்போமே. அல்லாஹு தாலா உன்னுடைய இறைவன் யார்? மன் ரப்புக், மா தீனுக், மா ரசூலுக். அதாவது உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய இறைவன் யார் என்கின்ற கேள்விக்கு முதல்ல ஒரு கேள்வி பாருங்க. மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் அந்த காஃபிர்கள் கூட அன்றைய காலத்தில் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல வானத்தை படைத்தது யார்? காஃபிர் இடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இந்த பூமியை படைத்தது யார்? அல்லாஹ். எல்லாத்தையும் அல்லாஹ் தான் சொல்லுவான். ஆனாலும் அல்லாஹுக்கு இணையாக சிலைகளை வணங்க ஆரம்பிச்சதின் காரணமாகத்தான் அவன் காஃபிராகவும் முஷ்ரிக்காகவும் மாறிட்டான். அப்ப இந்த கேள்விக்கு இந்த உலகத்துல காஃபிர்கள் கூட பதில் சொல்லலாம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல. 2வது கேள்வி பாருங்களேன். மா தீனு, உன்னுடைய மார்க்கம். இதே கேள்வியை ஷியாக்கள் முன்னிடத்துல கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம்.
அப்போ இந்த அல்லாஹ்ங்கிறதையும் இந்த இஸ்லாம்ங்கிறதையும் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொதுவான கேள்வின்னு வச்சுக்கிறோம். ஆனால் இதில் ஃபில்டர் பண்ணி அல்லாஹ் முஸ்லீம்களை முக்மீன்களை தனித்துவமாக இருக்கக்கூடிய மூன்றாவது கேள்வி, அதுதான் முக்மீன்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறார். அதுதான் உன்னுடைய நபியார். உன்னுடைய நபியார் அப்படின்னு கேட்கும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும்தான் கபூரில் வெற்றி பெற முடியும். ரஹ்மத்துலில் ஆலமீன ஃபில் கபர், இந்த கபரில் நம்ம இந்த பதில மூன்றாவது கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ரஹ்மத்துலில் ஆலமீனை உயிருக்கு மேலாக நேசித்து அவர்களுடைய வழியில் பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கலையே, ஆலமீன்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், உலகத்தாருக்கு தான் அனுப்பியிருக்கேன். காஃபிர்களுக்கும் நீங்கள் தான் ரஹ்மத், முஸ்லீம்களுக்கும் நீங்கள் தான் ரஹ்மத், முனாஃபிக்குகளுக்கும் நீங்கள் தான் ரஹ்மத், பாவிகளுக்கும் நீங்கள் தான் ரஹ்மத். ஆனால் இந்த கேள்விக்கான விடையை யார் சொல்ல முடியும்? முக்மீன்கள் மட்டும்தான். இப்போ கபரில் நமக்கான ரஹ்மத் அவர்கள் தான். அதே போல் ஆஹிரா ரஹ்மத்துலில் ஆலமீன ஃபில் ஆஹிரா. சுப்ஹானல்லாஹ், காஃபிர்களும் மற்ற பாவிகளும் ஏன் முஸ்லிமான பாவிகள் கூட மறுமையில் நிற்கதியாக நின்று தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரஹ்மத்துலில் ஆலமீன் இல்லை என்றால் நமது நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹுடைய தூதர் ஷஃபாஅத் இல்லை என்றால் அல்லாஹு தஆலா அந்த இதுல ஆயத்துல் குர்சில சொல்லுவான் இல்லையா, அவனுடைய அனுமதியின்றி யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அப்ப அவர்களுடைய அல்லாஹுடைய அனுமதியை பெற்ற ஒரே நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹுடைய அந்த பரிந்துரையை அல்லாஹ் யார் மீது நாட்டம் கொள்கிறானோ அவர்களுடைய நாட்டத்தின் முதல் அட்டவணையில் இருக்கக்கூடவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப மறுமையிலும் நமக்கான ரஹ்மத் அவர்கள் தான். ஆக இந்த மூன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த துன்யாவிலையும் அவர்கள் தான் நமக்கான அருள்கொடை, இந்த கபரிலும் அவர்கள் தான் நமக்கான அரவணைப்பு, மறுமையில் நமக்கான ஒரு அரவணைப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். இந்த ரஹ்மத் காஃபிர்களுக்கு கூட, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களுக்கு கூட அல்லாஹுடைய தூதர் ரஹ்மத்தாக தான் இருந்திருக்கிறாங்க, அருள்கொடையாக தான் இருந்திருக்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்கலாம், ரஹீகல் மக்தூமில் வரக்கூடியது தான். ஒரு நாள் காஃபிர்கள் இப்படி துவா செய்கிறாங்க. குர்ஆனில் அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுக்குறா. சூரா அன்ஃபாலில் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரியில் 32, 33, 8:32, 33வது வசனத்தில் காஃபிர்கள் செய்யக்கூடிய ஒரு துவா, யா அல்லாஹ், எங்களோடு இருக்கிற இந்த நபி உண்மையாளர்கள் என்றால் எங்களுக்கு இப்பொழுது கல்மாரி மழையை பொழிந்து எங்களினி அடியோடு அழித்துவிடும். வார்த்தையை கவனிச்சிங்களா? இந்த வார்த்தையை எப்போ அந்த காஃபிர்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கஅபாவுக்கு முன்னாடி நின்று கொண்டு கஅபாவுடைய திரைச்சீலையை பிடித்து கொண்டு, யா அல்லாஹ், எங்களுடன் இருக்கக்கூடிய இந்த மனிதர், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உண்மையாளர் என்றால் எங்கள் மீது இப்பொழுது நீ கல்மாரி மலையை பொழிவிப்பாயாக, அல்லது நோவினை தரும் வேதனை நீ என்ன செஞ்சிரு எனக்கு நீ கொடுத்து. ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் 33வது வசனத்திலே அல்லாஹு தஆலா அதற்கான பதிலை சொல்கிறான், காஃபிர்களே, ரஹ்மத்தும் அதாபும் ஒன்று சேர முடியாது. உங்களுக்கு புரியுதா? ரஹ்மத்தும் அதாப் என்றால் வேதனை. ரஹ்மத் இருந்தால் வேதனை கொடுக்க முடியாது, அதாப் அந்த வேதனை இருந்தால் ரஹ்மத் இருக்காது. இப்போ என்ன அர்த்தம்? உங்களோடு முஹம்மது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேதனை வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. ஆக காஃபிர்களுக்கு கூட அல்லாஹுடைய தூதர் ரஹ்மத்தாக இந்த உலகத்தின் அருள்கொடையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த ரஹ்மத்தின் காரணமாக எது நமக்கு ஒரு பாக்கியமாக கிடைக்குது அப்படின்னா 2 பாக்கியம் கிடைக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த இஸ்லாம் ரஹ்மத்தாக நமக்கு மாறியது. என்னன்னா, மற்ற மதத்தார்களுக்கும் மற்ற மதத்தினுடைய கொள்கையையும் நம்மளுடைய மார்க்கத்தையும் நம்மளுடைய மார்க்கத்தின் கொள்கையையும் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவோ இலகுவா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தௌபாவை எடுத்துக்கோங்களேன். மற்ற மதத்தார்களுடைய தௌபா எப்படி இருக்கும்? அவங்களுடைய பாவ மன்னிப்பு எங்கேயோ காசியும் ராமேஸ்வரத்தையும் தேடி ஏதோ அழுக்கான அந்த தண்ணீர்களில் முக்கி எடுத்தா என்ன செஞ்சிருமா? இல்லை 100 தேங்காய் என்ன செஞ்சிடணும், இல்லை அழகு குத்தணும், இல்லை ஏதோ நெருப்புல நடக்கணும், நெருப்புல இறக்கணும், என்னென்ன அட்டுழியங்கள், என்னென்ன அனாச்சாரங்கள், எவ்வளவு வேதனைகள். ஆனால் ஞாபகத்தை பார்க்குறேன். ஆனால் நம்மளுடைய தௌபாவை பாரு, நாம் செய்த தவற நம்மளை விட அல்லாஹ் அறிந்தவன். அந்த அல்லாஹும் அன்தரபி லா இலாஹ இல்லான்ட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தத்துடைய சுருக்கம் அதுதான். யா அல்லாஹ், என்னால் சக்தி உள்ள அளவுக்கு நான் உன்னிடத்துல பணிந்து உனக்கான கடமைகளை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பாவத்தை நீ என்ன செஞ்சு
அப்போ நம்மளுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலா முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளத்தின் அளவில் நம்ம இறைவனிடத்தில் தௌபா செய்தால் போதும். யார்கிட்ட சொல்லணுமோ இல்லை கதறி அழுகணுமோ இல்லை சத்தம் போட்டு யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று சொல்வதோ எந்த ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இலகுவாக்கப்படுவதற்கு ஒரே காரணம் இந்த இஸ்லாத்திற்கு அனுப்பப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்திற்காக அனுப்பப்பட்ட அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் காரணமாகத்தான் இந்த இஸ்லாம் இலகுவாக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ். நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய நோன்பு, நாம் நினைக்கலாம் மாற்று மதத்தார்கள் நினைக்கக்கூடிய நோன்புங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், நீங்கள் எப்படி ஒரு நாள் முழுக்க அதை தண்ணீர் குடிக்காமல் எச்சில் முழுங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போடுவாங்க. ஏன்னா நம்மால் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், அப்படியே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவாங்க, சூமு வசிஹு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள். வார்த்தைத்துடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறணும். இப்போ இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, சளி தாங்க முடியல, ஒரு நாள் தான் நோன்பு வச்சு திங்கக்கிழமை. உண்மைக்கே சொல்கிறேன், அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நமக்கு என்ன ஒரு உடம்புல சுககீனம் இருந்தாலும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நோன்பு வச்சோம்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதுதான். ஆமாம், ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்படி நம்மளுடைய கொள்கைகளும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமும் ரஹமத்தாக மாறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த அகிலத்தார்களுக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டதற்கு ஒரு காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ரஹமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பாக்கியம் என்னன்னா, உம்மத்தி மர்ஹூமா, ரஹமத் செய்யப்பட்ட உம்மத்தாக அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நமக்கு இருக்கக்கூடிய சலுகை எந்த உம்மத்தினர்களுக்கும் கிடையாது. நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த பாவம் மன்னிப்பும், நமக்கு கொடுத்த சிறிய நன்மைக்கு, சிறிய அமலுக்கு பெரிய நன்மை, எல்லாமே இந்த உம்மத்தினர்களுக்கு மட்டும்தான். ஒரே காரணம் நமது தலைவர் எத்தனை சிறப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த உம்மத்தினர்களுக்கு கிடைக்கப்பட்ட நிறைய சிறப்புகளை இதுவும் ஒன்று. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஹமத்தாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் காரணமாக இஸ்லாம் ரஹமத்தாக மாறுகிறது. நாம் ரஹமத் செய்யப்பட்ட உம்மத்தினர்களாக மாறிவிடுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ஏன், காஃபிர்களுக்கும் ரஹமத், அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லோருக்குமான ரஹமத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும், ஆமினாமா அவங்களுடைய தாய் எந்த ஒரு பேக்ரவுண்டு ஃபெசிலிட்டியும் இல்லாதவங்க, ரொம்ப உயர்குலத்து பெண்ணோ ரொம்ப அழகான பெண்ணோ எதுவுமே இல்லை. ஆமினாமாவை தான் இருந்தாங்க. என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதுவும் பார்த்தீங்கன்னா அழகுல கூட அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்களா ஆமினாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது வயிற்றில் கருவுற்றார்களோ, அஜ்மலுன் நிசாஇ அரபு, இந்த அரபு பெண்களிலேயே அஜ்மல் மிக அழகானவங்களா இருந்திருக்கு. அவங்க அப்படியே தெருவில் நடந்து போனால் அவர்களுடைய முகப்பொழிவும் அவர்களுடைய ஒளிமையும் மக்கள், அந்த அரபு மக்கள்லாம் பார்த்து இந்த ஆமினாவா இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆமினாவை யாருமே கண்டுகொள்வது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அவர்களுடைய வயிற்றில் சுமந்தார்களோ அப்பொழுதிலிருந்து அந்த பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய்க்கும் அல்லாஹு தஆலா ரஹமத்தாக மாற்றி கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யாரின் காரணமாக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஏன், நமக்கு தெரியும் ஹலிமா சஅதியா, அவங்க வரும்போது ஒடிந்த தேகம், எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒடிந்த ஒட்டகம், பயணிக்க கூட முடியாத அளவிற்கு மெலிந்த ஒரு தேகத்தையும் ஒட்டகத்தையும் கொன்ற ஹலிமா சஅதியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த ரஹமத்தான நபியை எப்பொழுது கையில் வாங்கினார்களோ, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய மார்பில் பால்கள் சுரந்ததென்ன, அவர்களுடைய மெலிந்த ஒட்டகம் தேர்ந்து எல்லா ஒட்டகத்திற்கு முன்னால் நடந்து சென்ற ஒரு கம்பீரம் தான் என்ன. சுப்ஹானல்லாஹ். அந்த ஆஷிகீன்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதலில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க இப்படி சொல்லுவாங்க, ஹலிமா சஅதியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் என்பதை சொல்வதை விட, எப்பொழுது ஹலிமாமா முஹம்மதை கையில் வாங்கினார்களோ முஹம்மத் ஹலிமா அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள். அதாவது அவர்களுக்கு வாங்கின பரக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு வந்த அந்த தேஜஸ், அந்த முஅஜிஸாவை சொல்லி காட்டுவாங்க சில அறிஞர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொருவருக்கும் பெற்றெடுத்த தாய், வளர்த்து பாலூட்டிய ஹலிமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எல்லோருக்குமான ரஹமத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. ஆக இப்படியான ரஹமத்தான நபியை ஈமான் கொண்டு அவர்களுடைய வரலாற்று அதிகமாக படித்து இந்த ரஹமத்தை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நூறானியத்தான ஒரு நபியை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படியான நபி இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய மக்களாகவும், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முழுவதும் அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய சிறப்புகளையும் பேசி நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாகவும் இருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த ரஹ்மத்தான நபியை நாம் ஈமான் கொண்ட நமக்கு
அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.